ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபத்துக்கு எப்படி பண்ணலாம், அதோட கதைகள் என்னென்ன, எதனால் கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த விளக்கெல்லாம் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் தண்ணியில் போட்டு. ஏன் ஊற வச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேப்பாக அந்த கிராக்கான மாதிரி இருக்கும். ஊற வைக்கிறனால மண்ணெல்லாம் இறுகி அந்த கேப் மறையும். அதுக்காக தான். அடுத்த நாள் எண்ணெய் ஊற்றும் போது நம்மளுக்கு ஆயில் லீக் ஆகாது. அதுக்காக தான். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நான் நைட்டு ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு நான் காலையில் எடுத்து எல்லாம் கவுத்தி வச்சுட்டேன் தண்ணி வடிகிறதுக்காக. ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, பிரம்மனும் விஷ்ணுவும் படைத்தல் பிரம்மன் பண்ணார். காத்தல் வேலை விஷ்ணு பண்ணார். அழிக்கிற வேலை சிவன் பண்ணார். பிரம்மனும் விஷ்ணுவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது வருஷக்கணக்காக நீட்டிகிட்டே போச்சு. அப்போ சிவன் ஒரு பெரிய ஜோதியாக உருவெடுத்தார். அந்த டைமில் இருவரும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானை முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பெருஞ்சோதிக்கு எண்டும் இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை. அதாவது அடியும் இல்லை, முடியும் இல்லை, காலும் இல்லை, தலையும் இல்லை, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த ஜோதி. எங்கே ஆரம்பித்தது எங்கே முடியுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும். அதனால தான் நீங்கள் தான் பெரிய சாமி, முழுமுதற் கடவுள் எல்லாத்துக்கும் அப்படின்னு அவங்க சரணடைஞ்சிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் பார்த்த இந்த காட்சியை மக்களும் பார்க்கணும், இந்த பெருஞ்சோதியை மக்களும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சாங்க சிவன்கிட்ட. அதனால தான் இந்த கார்த்திகை தீபம் நம்ம கொண்டாடுறோம். இப்படியும் ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் இன்னொரு கதையும் இருக்குது, அது நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதிரி அடுத்த நாள் விளக்கெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு லைட்டாக ஒரு துணியில் தொடச்சிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பெயிண்ட்டு, அதாவது ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு போகிற அளவுக்கு துடைக்க வேண்டாம். அந்த ஆயில் பிசு பிசுன்னு போகிற வரைக்கும் தொடச்சா போதும். அடுத்தபடியாக 5 பூதங்கள் சேர்ந்து விளக்கில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம் 5 பக்கம் வச்சுக்கிட்டேன். அடுத்தது கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரி நான் தேய்ச்சிக்கிட்டேன். தேய்ச்சி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு திரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு திரி போட்டுட்டு அப்புறம்தான் எண்ணெய் ஊற்றணும். இப்படி கையில் எண்ணெய் ஊற்றி நம்ம திரி தேய்க்கிறனால திரி ஒரு ஸ்டிஃபாக ஆகும், கொஞ்சம் ஆயிலாகவும் ஆகும், ட்ரையாக இருக்காது. அதே மாதிரி இந்த குத்து விளக்கு நாங்கள் ஸ்டெம்ப்பு வைக்கல, ஏன்னா ஸ்டெம்ப் ரிமூவ் பண்ணிட்டோம். எங்களோட ரேக்கில் ஹைட்டு பத்தாது, அதுக்காக நாங்கள் இப்படி ஷார்ட்டாக தான் வைப்போம். இதுவும் இந்த விளக்கு எல்லாம் கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு இதுலேயும் 5 பக்கம் பொட்டு வச்சுட்டு மேலேயும் பொட்டு வச்சுக்கிறேன். கார்த்திகை மாதத்தில் கார் மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யும். அது மட்டும் இல்லாமல் காந்தல் மலர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக மலரும். அதனால தான் கார்த்திகை மாதம்னு பேர் வந்தது. அந்த காலத்திலிருந்து தமிழர்கள் பொதுவாக 27 விளக்குகள் தான் வைப்பாங்க, அகல் விளக்குகள் வைப்பாங்க. 27 ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்களை குறிக்கிறதுக்காக தான் 27 வைக்கிறாங்க. இந்த மாதத்தில் வர்ற கார்த்திகை தீபம் அன்னைக்கு விரதம் இருந்தால் ஒரு வருஷத்தோட பலன் இதிலேயே அடங்குன்னு சொல்கிறாங்க. அது மௌன விரதமாகவும் இருக்கலாம், உண்ணா விரதமாகவும் இருக்கலாம். இப்போ இந்த விளக்கு எல்லாத்துக்குமே திரி போட்டாச்சு. இப்போ ஆயில் ஊற்றுறோம். நம்ம எல்லா விளக்குக்கும் ஆயில் ஊற்றிட்டு திரியை நனைச்சிக்கலாம். முன்னாடி பற்ற வைக்கிறதுக்காக திரி எல்லாமே எண்ணெயில் நனைச்சாச்சு. இப்போ மணி 6 ஆக போகுது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றியாச்சு. இப்போ தெரியும் பாருங்கள், ஜோதி எரியுது பாருங்கள். இப்போ நம்ம அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு வாசல்ல இருந்து அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே பற்ற வைக்கணும் சாமிக்கிட்ட. ஏன்னா தீபம்ங்கிறது லட்சுமி, வெளியிலிருந்து தான் உள்ளே வரணும், உள்ளேருந்து வெளியில் போகக்கூடாது. நம்ம ஆல்ரெடி 6 மணிக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே வாசல் கூட்டி தெளித்து சாணம் போட்டிருப்போம். இப்போ மழை வர்றதுனால சாணம் போட்டிருக்க மாட்டோம். சில வீட்டில் கோலம் போட்டுட்டு நம்ம வெளியில் அந்த கோலத்து மேலே விளக்கு வச்சுட்டு
சாமி பூவெல்லாம் வச்சு அங்கிருந்து அகல் விளக்க பற்ற வச்சு சாமிக்கிட்ட கொண்டு வந்து நம்ம வைக்கணும். அகல் விளக்கை தான் ஃபஸ்ட்டு பற்ற வச்சு சாமிக்கிட்ட வைக்கணும். குத்து விளக்கு அதெல்லாம் வைக்கக்கூடாது. குத்து விளக்கெல்லாம் ரெண்டாவதாக தான் வைக்கணும். காலையில் வந்துட்டு 5 மணி 6 மணிக்குள்ளார பரணி தீபம் ஏற்றுவாங்க. அதுதான் பரணி தீபம். சாயந்தரம் ஏற்றுறது 6 மணிக்குங்கிறது மகா தீபம். காலையில் குளித்து 5 மணிக்கு வந்துட்டு பரணி தீபம் 5 விளக்கு அகல் விளக்குகளை வந்து பற்ற வைப்பாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு அந்த மாதிரி விரதம் இருக்கலாம். இல்லை அதுவும் சாப்பிடாமையும் இருக்கலாம். சாயந்தரம் மகா தீபத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நம்மளோட விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை மௌன விரதமாகவும் இருக்கலாம். யாரு கூடயும் பேசாமல் அந்த மாதிரி மௌன விரதமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வருஷத்தோட பலன் இதுலேயே வந்துட்டு இந்த விரதத்துலேயே வந்து அடங்கும்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றுவாங்க. அது 2787 அடி மலை உச்சின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய கொப்பரை இருக்கும். கொப்பரையோட சைஸ் தெரியல, இரும்பால் இருக்கும். 3000 கிலோ நெய்யும் 1000 மீட்ரு காடா துணி வந்துட்டு இந்த திரிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் போட்டு தான் அங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க. இன்னொரு கதை கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா கார்த்திகேயன் அதாவது முருகப்பெருமானை வந்து 6 கடவுள் வந்து வளர்த்துனாங்க. அந்த கார்த்திகை பெண்களோட பேர் என்னன்னா நிதர்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்த்தையேந்தி, அம்பா, துலா. இந்த கார்த்திகை பெண்களுக்காக தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஐதீகத்தால் இந்த சின்ன சின்ன குழந்தைகள் அதாவது ஆண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்துட்டு முருகப்பெருமானா நினச்சி ஆண் பிள்ளைகளை விளக்கு வைக்க சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும் போது எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணாங்க. என்னுடைய அண்ணனை தான் விளக்கு வைக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெளியில் காம்பவுண்டில் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே எவ்வளோ ரூமெல்லாம் இருக்கும் அந்த ரூம் எல்லாமே வைக்கணும். கிச்சனில் வந்துட்டு மெயினாக அடுப்பு மேலேயும் ஒரு குடத்து மேலேயும் உப்பு மேலேயும் வைக்கணும். நம்ம எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு விளக்கு வைக்கணும். பெரிய வீடு உள்ளவங்கெல்லாம் நிறைய விளக்கு வைக்கலாம். 27 தான் வைக்கணும்னு இல்லை. சின்ன வீடு உள்ளவங்க அதாவது இந்த வாடகைக்கெல்லாம் குடியிருக்கிறவங்க வந்துட்டு 27 வையுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க 3 நாட்கள் வைக்கலாம். முடியாதவங்க இல்லை குழந்தைகள் உள்ள வீடு அப்படிங்கிறவங்க ஒரு நாள் வச்சா போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.